ஸோ எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாக போடணுன்னு இருந்தேன். அதாவது இந்த டேங்க் செட் பண்ணி நான் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பாசி கூட பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீடியோ போகிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இப்போ. ஸோ இப்போ வீடியோவை பார்க்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நான் டேங்க் சொன்னது நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி டேங்க்கோ இல்லை டப்போ அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் டேங்க். ஸோ இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரிட்ஜ் டேங்க், அப்புறம் இதோட காஸ்ட்டை பற்றி, அப்புறம் எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வைக்கலாம், பிளான்ட்ஸ், அப்புறம் எவ்வளோ சன்லைட் வரணும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இது எங்கேருந்து கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், எவ்வளோ ப்ரைஸ் வரும், இது எல்லாமே பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து ஏன் சூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இது டெம்பரேச்சருக்கு வந்து அடாப்ட் ஆகும் கரெக்டாக. ஏன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஸ்டீலோட வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்டீல்னால் அவுட்டரில் ஸ்டீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டீலோட வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி டெம்பரேச்சர் அடாப்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டீல் குள்ளார பார்த்தீங்கன்னா ஃபோம் இருக்கும். சில ஃப்ரிட்ஜில் ஃபோம் இருக்கும், சில இதில் வந்து தெர்மாக்கோல் இருக்கும். ஸோ அதனால் வந்து தெர்மாக்கோல் உங்களுக்கே தெரியும், டெம்பரேச்சர் கரெக்டாக அடாப்ட் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து ஃபுல்லாக வாங்கியிருக்கேன். இந்த டெம்பரேச்சர் இது ஒரு திங். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் வைக்கிற இடம் இல்லைனாலும் நீங்கள் டெரஸ்லையோ இல்லை உங்கள் மொட்டை மாடியில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜை வச்சுக்கலாம், இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் செட்டப்பை வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது இன்னும் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சொன்ன மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு க்ரோத். ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஃபிஷ் ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஆயிரும். நீங்கள் அதே மாதிரி ஃபுட்டும் போடணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் சன்லைட் இருக்கணும். தேர்ட் பாயிண்ட், சன்லைட் இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஸ்பேஸ் ப்ளஸ் இந்த என்ன சொல்கிறது, பிளான்ட் ஏதாவது வச்சிங்கன்னா, நீங்கள் ஃப்ளோட்டிங்கில் ஏதாவது ஃப்ளோட்டிங் டைப் பிளான்ட் ஏதாவது வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாசி சீக்கிரமாக பிடிச்சிரும். ஸோ நீங்கள் எப்பயாவது ஒரு நீங்கள் அன்கண்டிஷனல் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஃபுட்டு போட முடியல அப்படின்னாலும் ஃபிஷ் வந்து அந்த பாசியை சாப்பிட்டு சர்வைவ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இந்த லேட் பண்ணாமல் நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க்கு, அதுக்கப்புறம் இது எப்படி இதெல்லாம் பார்த்துடலாம் நம்ம. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னோட ஃப்ரிட்ஜ் டேங்க். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதோட கலர் பேட்டர்ன் பற்றி பார்த்தாவே உங்களுக்கு கெஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் இருக்குன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோலிஸ் இருக்குது. மாலிஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்ச் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஃப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏன்னா செகண்ட் பேட்ச் தான் ஃப்ரையாகவே இருக்குது இன்னும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு பேட்ச் பார்த்தீங்கன்னா நல்லாவே அடல்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அடல்ட் ஸ்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க்கில் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடக்கடையில் போய் கேட்கலாம் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் இருக்கான்னு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் ரிப்பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல போய் கேட்கலாம், ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பண்ணுற இடத்துல. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அவைலபிள் ஆயிரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் தான் ஆச்சு எனக்கு. ஏன் இப்படி 100 ருபீஸ் காஸ்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில இடக்கடையில் ஃப்ரீயாகவே கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த ஒயிட் கலர் பிளாஸ்டிக்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கடையில் இடக்கடையில் வேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை வந்து க்ரஷ் பண்ணி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அவங்களுக்கு தேவை இந்த ஸ்டீல் மட்டும்தான். ஸோ இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த பிளாஸ்டிக் மட்டும் வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ காஸ்ட்லேயே தந்துடுவாங்க. இந்த ஸ்டீல் அவுட்டர் ஸ்டீல் வராது. நான் எதுக்கு இந்த அவுட்டர் ஸ்டீலோட வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்படின்னா, நீங்கள் வந்து சேஃப்டியாக ஃபீல் பண்ணலாம். இப்போ இந்த பிளாஸ்டிக் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப தின்னாக தான் இருக்கும். நீங்கள் வெயிலில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வெயில் பட்டு அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாத மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது, எப்போ வேணால் கூட உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, வெளில லுக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரிட்ஜ் கழட்டுறவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம அக்வாரியம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கழட்டும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஓட்டை விழுந்துடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஒட்டுக்காக இந்த ஸ்டீலோடவே வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், இது வந்து நிறைய ஃபாக்ஸ் ஸ்டீல் பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ டெக்கரேஷன்ஸு அங்கங்கே ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து மாலிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும், அது இன்னும் போகல, அது வந்து ரெஸ்டான அழுக்கு. ஸோ இன்னும் போகல, நான் நிறையா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் அது போக, அதனால் அப்படியே வச்சுட்டேன். ஸோ வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து ஒரு நல்ல எவ்வளோ ஹைட்டுக்கு வச்சுருக்கேன். ஸோ அதாவது மீன் ஜம்ப் ஆகி கீழே விழாத மாதிரி அவ்வளோ வாட்டர் லெவல் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தா தெரியும், இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பாசிலாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஃபுட்டு வந்து நீங்கள் எப்பயாவது ஒரு நாள் போட மறந்துட்டாலோ
இல்லை உங்களால் போட முடியாத நிலமையில இருக்கும்போது இந்த பாசியை சாப்பிட்டு சர்வைவ் ஆயிரும். ஸோ இன்னும் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம் அதை பற்றி பார்ப்போம். ஸோ மெயின்டைன் பண்ணுறது தனியாக வீடியோவாக போடலான்னு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜில் என்னென்ன வேலை இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு ஹோல்ஸ்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு எங்கேயாவது ஒரு ஓட்டை இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி, உள்ளார பார்க்கும்போது ஒரு கரெக்டாக ஒரு 5 to 6 ஹோல்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம எம்சீல் கடையில் போய் அந்த ப்ளம்பிங் கடையில் இந்த பைப் சீல் பண்ணுற கடையில் வந்து எம்சீல்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. ஸோ அந்த ரெட் கலர் வாங்க வேணாம், ப்ளூ கலரில் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. ரெட் கலர் வந்து கொஞ்சம் ஜென்ரல் பர்பஸு அந்த மாதிரி யூஸ் ஆகும். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்லாவே சீல் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து ப்ளூ கலர் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு வந்து எங்கெங்கே எம்சீல் போட்டிருக்காங்க. இந்த 2 இடத்துல ஹோல் இருந்துச்சு. இந்த கலர் மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது பாருங்கள். இந்த இடம் அப்புறம் உள்ளார ஒரு 2 ஓட்டை இருந்துச்சு. அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் வெளியில் வந்து லுக்காக இருக்காதுன்னு சொல்லிட்டு அது மேலே டெக்கரேஷன்ஸ்லாம் வச்சுட்டேன். ஸோ இந்த பக்கமும் கொஞ்சம் எம்சீல் போட்டிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜ் டேங்க்கு, அவ்வளோவா வேலை இல்லை. நீங்கள் வந்து இந்த அவுட்டர் ஸ்டீல் இல்லாமல் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு இன்ச்சாக செக் பண்ணணும் எங்கேயாவது ஓட்டை இருக்கா இல்லையான்னு. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபுல்லாக வாங்கிட்டேன். ஸோ இதில் இருக்க ஃபிஷ்ஷஸ் பற்றிலாம் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் வந்து மாலிஸ் விட்டுருக்கு, நான் சொன்ன மாதிரி மாலி விட்டுருக்கேன். இதில் ஃபஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்தை நான் காட்டணும்னு விரும்புகிறேன். ஏன்னா அது க்ரோத் வைஸில் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக அப்டேட்டே கொடுக்கல. செகண்ட் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி செகண்ட் பேட்ச் பார்க்கலாம். செகண்ட் பேட்ச் எல்லா ஃப்ரையும் ஒயிட் கலர். ஸோ ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே செகண்ட் பேட்ச். இப்போ வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பேட்சை காட்டுறேன். ஒரு நெட் எடுத்திருக்கேன். ஒரு எல்லாம் வீடியோ இருக்கிறதுனால கொஞ்சம் பயந்து உள்ளார போயிருக்கு. இந்த மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும் ஃபிஷ்ஷஸ்க்கெலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சே கொஞ்சம் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க. எல்லாம் ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்துட்டு இருக்க ஒயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் பேட்ச் ஃப்ரை. நீங்கள் பார்க்குறீங்க இந்த விரலில் எவ்வளோ குட்டியாக தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் பேட்ச் ஃப்ரை. எல்லாமே எந்தெந்த ஒயிட் கலரில் இருக்கோ அது எல்லாமே ஃபஸ்ட் பேட்ச் ஃப்ரை. ஸோ இப்போ ஃபஸ்ட் பேட்ச்ன்ற மாதிரி தான் செகண்ட் பேட்ச். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லாவே க்ரோத்தில் சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஒன்று மாட்டியிருக்கு, அப்புறம் ஒரு பாண்டா மடி கலரில் ஒன்று மாட்டியிருக்கு. சரி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒன்று ஜம்ப் ஆயிடுச்சு ஒயிட்டு. ஸோ இந்த மாதிரி பாண்டாமல்லி கலரில் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா விரலில் எவ்வளோ பெரிய சைஸ்க்கு வந்திருக்குன்னு பாருங்கள். உங்கள் ஒழுங்காக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பாண்டாமாலி சைஸு. ஸோ இது விட்டுடலாம். இந்த ஒயிட்டை காமிக்கலான்னு இருக்கு உங்களுக்கு. ஸோ அது ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸை பிடிச்சி காட்டுறேன். ஒயிட் மாட்டிக்கிச்சு. எல்லாம் இப்போ நெட்டு உள்ளார விட்டதுனால பயந்து எல்லாம் உள்ளார போயிருக்கு. ஸோ அடுத்தது இதோட கலர் ஒரு ஃபிஷ்ஷோட கலர் காட்டுற பாருங்க. ஸோ இதோட கலரை தான் காட்டணும்னு இருந்தேன். ஸோ இது கலரேஷன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா சைஸில் எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து பாண்டாமாலி மாதிரி தான் வந்திருக்கு, பிளாக் வித் ஆரஞ்சு கலரில். ஸோ இதையும் உள்ளார விட்டுடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஃப்ரைஸ் கிட்ட இருக்குது. ஃபஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ செகண்ட் பேட்ச் உள்ளார விட்டுருக்கேன், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அந்த க்ரோத்தில். ஸோ இப்போ நெட்டு உள்ளார விட்டதுனால பிளான்ட்ஸ்லாம் நல்லா மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அது மறுபடியும் அதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் டேங்க் அப்டேட். பார்த்தீங்கன்னா இது அப்டேட் சொல்ல முடியாது, ஃப்ரிட்ஜ் டேங்க். ஸோ இப்போ மேலும் இதை பற்றி நிறைய வீடியோஸ் போடலான்னு இருக்கிறேன். ஸோ இது வந்து டேங்க் எப்படி க்ளீன் பண்ணுறது. இப்போ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்கள் மந்த்லி இல்லை ஒரு 2 monthsக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணால் போதும். நான் விட்டு ஒரு 15 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எந்த விதமான அழுக்கும் தெரியல, உள்ளார நல்லா க்ளீனாக தான் இருக்குது.
பாசி மட்டும் பிடிச்சிருக்கு. அந்த பாசி பிடிக்கிறது நல்லது தான் உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் டேங்க் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ மேலும் இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே பார்ப்போம் நம்ம அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் பற்றி தான். ஸோ ரொம்ப நாளாக போடணுன்னு இருந்தேன், டைம் கிடைக்கல. அப்புறம் கப்பீஸில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து எப்படியாவது ஒரு ஃபைட்டரை ப்ரீட் பண்ணி அதை வீடியோவாக போடலாம். ஸோ மேல் ரெடியாக இருக்குது, ஃபீமேல் இன்றைக்கி தான் போய் வாங்கணும். ஸோ அதனால் ஃபீமேல் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் அதை ப்ரீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் டேங்க். ஸோ சில வியூஸ் காட்டுற பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது, அப்புறம் என்னென்ன கார்னர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃப்ரிட்ஜ் டேங்கை வந்து நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ இதுக்காக தான் போட்டது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, என் ஃபிஷ் ரூமில் பார்த்தீங்கன்னா பின்னாடி எதுவும் ஒட்டியிருக்கேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து என்னோட ஒரு டிட்டர்மினேஷன் போர்டுன்னு கூட சொல்லலாம். இதை என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ் ஹாபியஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அடுத்தது இந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கணும், அடுத்தது இந்த ஃபிஷ்ஷஸ் வாங்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவேன், நான் வந்து இதில் எழுதி வச்சுக்குவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன எழுதி வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறவங்க ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5ம் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு தெரில. ஸோ எழுதி வச்சுருக்கேன். ஸோ எப்போ மணி கிடைச்சாலும் நான் வந்து இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. இங்கே பார்த்தீங்கன்னா டெரஸில் வந்து பவர் சப்ளை கிடையாது. ஸோ எப்படியாவது இங்கே பவர் சப்ளை எடுத்துகிட்டு வந்து மோட்டர் போட்டு இன்னும் ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணோம். ஸோ அடுத்தது அந்த பிளான் தான். ஸோ கோல்டு இருக்குது, கோல்டு வெரைட்டிஸு, அப்புறம் அந்த நிறையா டெலஸ்கோப் கோல்டுன்னு வாங்க அந்த கோல்டு, அப்புறம் கொய் கார்ப்பு, அந்த மாதிரி கார்ப்லாம் வளர்க்கணும்னு ஆசை. அடுத்தது ஏஞ்சல் ஃபிஷ் இருக்குது. ஏஞ்சல் ஃபிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப சைலண்ட்டான ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்ப் வெரைட்டி, டைகர் பார்ப். நீங்கள் வந்து என்னோட கம்யூனிட்டி டேங்கில் பார்க்கலாம். ஸோ அந்த டைகர் பார்ப் வளர்க்கணும்னு ஆசை. அடுத்தது டெட்ரா. அப்புறம் டெட்ராஸ் வெரைட்டியில் நியான் டெட்ராஸ் வந்து சூப்பராக இருக்கும், ஆனால் அதுக்கு லைட்டிங் தேவைப்படும். ஸோ லைட்டிங் இருந்துச்சுன்னா சூப்பராக தெரியும். ஸோ தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் வெரைட்டிஸ். இப்போ என்னால் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக இருக்கிற ஃபுட்டு வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு ஒழுங்காக தர முடியல. ஸோ ஃபுட்டு இருக்குது, ஆனால் ஹை ப்ரோட்டீன் ஃபுட்டாக இல்லை. ஸோ அதனால் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ரா பைட்ஸு, பிளட் வார்ம்ஸு, டியூபிஃபிக்ஸ் வார்ம்ஸ், அப்புறம் ஒகிகோ பிளாட்டினம், இந்த மாதிரி ஃப்ளவரான் ஃபுட்டு இதெல்லாம் வாங்கணும்னு ஒரு எய்ம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வந்து டேங்க் செஞ்சுருப்பேன். ஸோ என் இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃபீட் டேங்க் இன்ஸ்டாவில் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு 2 ஃபீட் டேங்க் வந்து நான் செஞ்சுருக்கேன் கிளாஸ் கட் பண்ணி. ஸோ நம்ம கடையில் வாங்குறதோட நாமளே வாங்கி செய்கிறது வந்து காஸ்ட் கொஞ்சம் லெஸ் தான். ஸோ ஒரு 2 ஃபீட் டேங்க் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த தைரியத்துலேயோ இல்லை அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 5 ஃபீட் இல்லை 6 ஃபீட் டேங்க் செய்யணும். ஸோ அந்த 5 ஃபீட் 6 ஃபீட் டேங்க் எங்கே வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் ரூம் தான், டெரஸில். ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டி டெரஸை காட்டிடுற மாதிரிங்க, இந்த டெரஸில் தான். டெரஸ் தான், எந்த பவர் சப்ளையும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி 5 ஃபீட் 6 ஃபீட் டேங்கை பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் எங்கேயாவது வைக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அந்த டேங்க் எதுக்கு 5 ஃபீட் 6 ஃபீட்டு, ஏதாவது பெரிய ஃபிஷ்ஷா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஸோ இப்போ ஃப்ளவரான் இருக்குது, அது நல்லது தான். ஸோ அடுத்தது அரோனா வாங்கணும்னு ஒரு ஆசை, அரோனாவை வளர்த்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ்ஷு யார் வளர்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும், அந்த ஃபிஷ்ஷை வளர்த்தா எவ்வளோ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, எவ்வளோ கெத்தாக இருக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிக்கலாம். அவ்வளோ நல்ல ஃபிஷ் அது. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் நான் வந்து டெய்லியும் எப்பயாவது என்கிட்ட சேவிங்ஸ்லேயோ இல்லை பாக்கெட் மணிலேயோ ஏதாவது மணி இருந்துச்சுன்னா இந்த ஃபுல்ஃபில் பண்ண பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பயப்படாமல் எல்லாமே மேலே வந்திருக்கு. ஸோ நெட்டு உள்ளார விட்டதுனால நிறைய பயந்துருச்சு, இப்போ எல்லாம் பயப்படாமல் இருக்குது. இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ இந்த தெர்மாக்கோல் இருந்தாலும் இந்த மாதிரி வெறும் ஸ்டீல் இல்லாமல் வெறும் பாக்ஸாகவே வாங்கியிருக்கீங்க, அப்போ என்ன பண்ணலாம், அந்த மாதிரிலாம் கேட்பீங்க. ஸோ அந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும் உங்கள்கிட்ட என்ன டவுட் இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது வீடியோஸ் போட்டால் நான் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் வந்து பெல் ஐக்கான் வந்துடும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.